பயோடெக்னாலஜி தாராளமாக படிக்கலாம், மாற்று கருத்து இல்லை. பட் பேச்சுலர்ஸே ஒரு சூப்பர் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும், ஃபாலோட் பை மாஸ்டர்ஸ், ஃபாலோட் பை பிஹெச்டி. இது ரொம்ப முக்கியம் மேடம். அண்ட் பிஹெச்டிக்கு யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ் தான் ஃபண்டிங், அபண்டண்ட்டாக ஃபண்டிங் கொடுக்கறது யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரி. ஷெங்கன் கண்ட்ரிஸ்னால் 29 நாடுகளின் கூட்டம். யூரோப் ஸ்டடி சென்டரை தவிர்த்து வேறு எந்த ஒரு அப்ராட் எஜுகேஷன் ஏஜென்ட் கன்சல்டன்ஸோ கல்வியாளர்களோ இந்த கிளாரிட்டியை மாணவிகளிடையே கொடுக்கறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பயோடெக்னாலஜிக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்குமே வித்தியாசம் தெரியாது. இது தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி இளைய சமுதாயத்துக்கு அந்த கிளாரிட்டியை நம்ம கொடுக்க முடியும்? நல்ல ப்ரொஃபஸர்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, பட் ரொம்ப 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 கம்மி ஆகிட்டாங்கன்னு மிக தாராளமாக சொல்லலாம். நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது என்னென்னா, தரமான ஆசிரியர்கள் இல்லாமல் தரமான கல்வியை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அது பயோடெக்னாலஜி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி. நம்ம போய் ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கல்லூரியை குறை சொல்வதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. கல்லூரியை நம்ம தான் போய் தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்புகள் வர வாய்ப்பே கிடையாது. என்ன கிளாரிட்டி நமக்கு வேணும்? அந்த கல்விக்கூடம் ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக, நான் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக, பர்பஸ்ஃபுல் எஜுகேஷன் தேவை, அப்ஜெக்டிவ் எஜுகேஷன் தேவை, மாணவர்கள் நலன் கருதி உண்டான சிலபஸ், ப்ரொஃபஸர்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம் இது எல்லாமே மாறணும். இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம எதுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பதிவு செய்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கணும் இந்த கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவராமன், இயக்குனர், யூரோப் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த வீடியோடைய டைட்டில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பயோடெக்னாலஜி படிக்கலாமா வேணாமா, எங்கே படிக்கணும், என்ன மாதிரியான மாடியூல்ஸ் சூஸ் பண்ணி படிக்கணும், பேச்சுலர்ஸ் படித்து முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் தேவையா, பிஹெச்டி தேவையான்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸுக்கெல்லாம் நம்ம பதில் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வருண் டாக்ஸ்ன்ற ஒரு சேனலில் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கிளிப் நம்ம ரீலாக இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வியூஸ், கமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் அது குறித்து ஒரு வீடியோ நம்ம பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. ஸோ ஃபஸ்ட்டு நேயர்கள் அந்த இன்ஸ்டாகிராம் கிளிப்பை நான் ப்ளே பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்துருக்க கமெண்ட்ஸும் அதற்குண்டான எங்களுடைய பதில்களையும் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ நீங்கள் பயோடெக்னாலஜின்னு ஒரு பையன் படிக்க வரான்னு என்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கலாம். இந்தியாவிலே நாங்கள் மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், நீ யூஜி படிக்கணும், அடுத்து பிஜி படிக்கணும், பிஹெச்டி வரைக்கும் படித்தா தான் உனக்கு பயோடெக்னாலஜிக்குண்டான ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு டோரே ஓப்பன் ஆகும். இதை சொல்லி எத்தனை பேர் பயோடெக்னாலஜி எடுக்கிறாங்க? எங்கள் ஆஃபீஸுக்கு வந்த பிறகு ஷாக் ஆகிறான். என்ன சார் சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற கதை தான். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆழத்துக்கு போகணும், எதுக்கு மாஸ்டர்ஸ் தேவை, எதுக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவை, இது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ரொஃபஸர்ஸ், கமிட்டட் ப்ரொஃபஸர்ஸ், டெடிகேட்டட் ப்ரொஃபஸர்ஸ், நாலேஜபிள் ப்ரொஃபஸர்ஸ் வேணும். நம்ம ஒன்றும் உட்காந்து சும்மா ஏன் உன் ஐடி கார்டு போடல, ஏன் ஷூ மாட்டல, ஏன் ஷர்ட்டை கசங்கி இருக்கு, ஏன் இந்த ஹேர் ஸ்டைலு, ஏன் ஷேவ் பண்ணல, ரெக்கார்ட் நோட் எங்க, ஏன் பேஜ் நம்பர் ஏன் போடல, இன்னும் நம்ம இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். பார்ட் ஆஃப் த டிசிப்ளின், பட் அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நீங்க அவன் சப்ஜெக்ட் நாலேஜை பாருங்க. இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் எதுக்குங்க எழுத சொல்றீங்க? இன்னைக்கு டிஜிட்டல் யாரால இருக்கும் இல்லைங்களா? ஏன் ரெக்கார்ட் நோட் எழுத சொல்றீங்க? ஒரு பயன் சொல்லுங்க. என்னோட அகாடமிக் லைஃப்ல பெரிய பிரச்சனையா எனக்கும் டீச்சர்ஸ்க்கும் இருந்ததே அந்த ரெக்கார்ட் நோட் மேட்டர் தான். இங்க ஏன்னுறீங்களா, இங்க யாருமே இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேசினாலும் இதுதான் பிரச்சனைன்றதும் தெரியாது, இதுதான் எதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதும் தெரியாது. அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி எடுக்கும் பொழுதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணணும், பிஹெச்டி பண்ண பிறகு தான் நமக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகும்ன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலை. அப்படிங்கிறது எவிடெண்ட்டாகவே இந்த கமெண்ட்டை பார்த்த பிறகு நமக்கு கிளியராக புரியுது. இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளும் சரி, கல்வியாளர்களும் சரி, இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. பயோடெக்னாலஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதாவது கல்வியாளர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து நீ பிஜி, பிஹெச்டி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் அவேர்னஸை கொடுத்த பிறகு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரெக்ரூட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணணும் பயோடெக்னாலஜி கோர்சஸ்க்கு. பட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவங்கள பயோடெக்னாலஜியில் சேர்த்துட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் மாணவிகள் ஏன் இதை எடுத்தோம், இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி பெரும்பாலான மாணவிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ஸில் ஊர்ஜிதமாகுது. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கணும்னு விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்டெக் இன் பயோடெக்னாலஜி அவங்க படிச்சிருக்காங்க. வித் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட் இன் மை மாஸ்டர்ஸ்.
and I passed my masters with 9.53 CGPA, cleared GATE exam as well, and yet I haven't got any job so far, completely frustrating. இதுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியும்? சூப்பராக படித்தாச்சு, பேச்சுலர்ஸ் சூப்பராக மாஸ்டர்ஸ் படித்தாச்சு. அண்ட் பயோடெக்னாலஜி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அதுதான் நாங்கள் திரும்ப பதிவு செய்கிறோம், பிஹெச்டி ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இதில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும்தான். நீங்கள் மாஸ்டர்ஸ் நீங்கள் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் படிக்கும்பொழுது, ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் போன்ற கண்ட்ரீஸில் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு பிஹெச்டிக்கு உண்டான டோர்ஸ் ஓப்பன் அப் ஆகும். ஏன்னா யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் தான் பிஹெச்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபண்டட். மற்ற கண்ட்ரீஸ்க்கு பிஹெச்டிக்கு ஃபண்ட் பண்ணலன்னு நான் சொல்ல வரல. பட் இங்கே யார் பிஹெச்டி பண்ணாலுமே யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் பிஹெச்டி இஸ் கம்ப்ளீட்லி ஃபண்டட். ஸோ மாஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு வேளை ஆனால் இந்தியாவில் படிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி, டைரக்ட் பிஹெச்டி இன்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் 12th ஸ்டாண்டர்ட், கேன் ஐ சூஸ் பயோடெக்னாலஜி ஆஸ் மை கரியர்? Does it has any good future or any other suggestions? தாராளமாக பயோடெக்னாலஜி படிக்கலாம். நாங்கள் யூரோப் ஸ்டடி சென்டரில் எப்போவுமே இந்த கோர்ஸ் மட்டும்தான் படிங்க, இந்த கோர்ஸ் படிக்காதீங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பம் இருக்கோ தாராளமாக அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர், யூஜி படிக்கணும், யூஜி முடித்த பிறகு பிஜி படிக்கணும், பிஜி முடித்த பிறகு பிஹெச்டி படிக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் யூஜியே நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படியும் இல்லையா, அட்லீஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணால் தான் ஃபண்டிங்கோட உங்களால் பிஹெச்டிக்கு என்ட்ரு ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே நீங்கள் இந்தியாவில் மாஸ்டர்ஸ் படிச்சிங்கன்னா பிஹெச்டி டேரெக்டாக போக முடியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் 95% ரொம்ப 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 கஷ்டம். தாராளமாக பயோடெக்னாலஜி எடுத்து படிங்க. பட் உள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஆழத்தை தெரிஞ்சுக்குங்க. யூரோப் ஸ்டடி சென்டரை தவிர்த்து வேறு எந்த ஒரு அப்ராட் எஜுகேஷன் ஏஜென்ட் கன்சல்டன்ஸோ கல்வியாளர்களோ இந்த கிளாரிட்டியை மாணவிகளிடையே கொடுக்கறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பயோடெக்னாலஜிக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்குமே வித்தியாசம் தெரியாது. இது தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி இளைய சமுதாயத்துக்கு அந்த கிளாரிட்டியை நம்ம கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதற்கு எவ்வளோ ஆழத்துக்கு மாணவிகள் சென்று போய் படிக்க வேண்டும் என்ற கிளாரிட்டியை கொடுப்பது கல்வியாளர்களின் கடமை. இதை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பயோடெக்னாலஜி ஆஸ்பிரன்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிறது கரெக்ட், அதுவும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 80% ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ராட் பிஹெச்டி. ஒன்றுமே தெரியாமல் எப்படி பிஹெச்டி முடிச்சிருக்காங்கன்னு தெரியல. இது இவங்களுடைய ஒரு பர்சனல் கமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். பட் நல்ல ப்ரொஃபஸர்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் ரொம்ப 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 கம்மி ஆகிட்டாங்கன்னு மிக தாராளமாக சொல்லலாம். நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது என்னென்னா, தரமான ஆசிரியர்கள் இல்லாமல் தரமான கல்வியை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அது பயோடெக்னாலஜி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, தரமான அனுபவம் வாய்ந்த மிகவும் திறமை வாய்ந்த பேராசிரியர்கள் இல்லாமல் நம்ம என்ன தான் சப்ஜெக்டை எவ்வளவு தான் படித்தாலும் அதனால் நமக்கு எந்த விதமான பயனுமே இல்லை. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, 100% true. Please don't choose this field if you are the one who is responsible person to earn soon for your family. Because I completed BTech Biotechnology as a university silver medalist and rank holder. They just, அதாவது அவங்க காலேஜை சொல்கிறாங்க, they just arrange a college placement in a healthcare IT sector. They don't told that you must have to complete the PG PhD to get into research field. எஸ், இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிளாரிட்டியை கல்வியாளர்கள் கொடுப்பதே இல்லை. அண்ட் அவங்க சொல்கிற வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சுன்னா நம்ம எப்போ பிஜி முடித்து பிஹெச்டி முடித்து ரிசர்ச் போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது. ஸோ வீட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த ஸ்டூடெண்ட் பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, in Coimbatore 50% of colleges are money making. The amount of students wasted their life in these colleges is appalling. அதாவது எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நம்ம போய் ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கல்லூரியை குறை சொல்வதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. கல்லூரியை நம்ம தான் போய் தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்புகள் வர வாய்ப்பே கிடையாது. என்ன கிளாரிட்டி நமக்கு வேணும்? அந்த கல்விக்கூடம் ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக, நான் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக. கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன? அவர்களது முழு குறி உங்களது பணம். நான் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்னால் என்ன? அவர்களுடைய குறிக்கோள் பணம் சம்பாதிப்பது கிடையாது. அவர்களுடைய குறிக்கோள்
தரமான கல்வியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது. அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம் போன்ற நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் நம்ம எப்போவே படிக்கணும். இதில் வாய்ப்பு கிடைக்கலனா தான் நம்ம யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிங்கன்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட் நம்ம கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பணத்திற்காக மட்டுமே நடக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்கிறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. ப்ளஸ் நம்ம பிறரை குறை சொல்வதற்கு முன்னாடி நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை பர்ஃபெக்டாக வச்சுட்டா நம்ம நாளைக்கு யாரையுமே ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மேடம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஹாய் சார், மை சன் ஆல்சோ ஸ்டடிங் திஸ் கோர்ஸ். இஸ் திஸ் கோர்ஸ் வேல்யூபிள் ஆர் நாட், ப்ளீஸ் டெல் மீன்னு அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மேடம், தாராளமாக இந்த கோர்ஸ் படிக்கலாம். பயோடெக்னாலஜி தாராளமாக படிக்கலாம், மாற்று கருத்து இல்லை. பட் பேச்சுலர்ஸே ஒரு சூப்பர் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும், ஃபாலோட் பை மாஸ்டர்ஸ், ஃபாலோட் பை பிஹெச்டி. இது ரொம்ப முக்கியம் மேடம். அண்ட் பிஹெச்டிக்கு யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ் தான் ஃபண்டிங், அபண்டண்ட்டாக ஃபண்டிங் கொடுக்கறது யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரி. ஷெங்கன் கண்ட்ரிஸ்னால் 29 நாடுகளின் கூட்டமைப்பு. ஸோ தாராளமாக உங்கள் சன்னை படிக்க வைங்க. பட் அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஆழம் போகணும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. பேச்சுலர்ஸ் 3 to 4 years, மாஸ்டர்ஸ் 2 years. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 years இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பேஷன் இருக்குது, எனக்கு நல்ல டெடிகேஷன் இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்டு மேலே அதீத ஒரு பற்று இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் இருக்குது. அப்படிங்கும் போது தான் நம்ம அந்த பயோடெக்னாலஜி தேர்ந்தெடுத்து படிக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்றதுக்காகலாம் நம்ம எடுத்து படிச்சுட்டு பயோடெக்னாலஜியில் நம்ம எப்படியாவது உள்ளே போய் வெற்றி பெற்றுலான்னு நினைக்கிறது வாய்ப்பில்லை. எக்ஸ்ட்ரீம் பேஷன் அண்ட் டெடிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மிக முக்கியமாக 1 year டிகிரி நீங்கள் மாஸ்டர்ஸில் யூகேலலாம் படிக்கும்பொழுது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்கு வந்து தே கெட் லெஸ் ஆப்ஷன்ஸ். மாஸ்டர்ஸ் எப்போவுமே 2 years இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, do we want to do PG and PhD if I have taken BE biomedical? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பிஹெச்டி தேவை கிடையாது, சரிங்களா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பைன் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இப்போ இந்தியாவில் ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் தேவை. பிஜி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னால இட்ஸ் ரூல்ட் பை 2 different கம்பெனிஸுங்க. ஒன்று சீமன்ஸ், இன்னொன்று வந்து ஃபிலிப்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெட் குவார்ட்டர்ட் இன் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஜி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். பட் பிஹெச்டி கம்பல்சரி கிடையாது ஃபார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலில் ஸ்பாட்டர் வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா பழைய பிரிண்ட் காப்பி ஆஃப் பிசிஆர் ஃப்ளோ சார்ட். பசங்களை மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ண விடுறது இல்லை. ஸ்டாஃப்ஸ்க்கு ஸ்லைடை எந்த மேக்னிஃபிகேஷனில் வச்சா என்ன செல்ஸ் தெரியும்னே தெரிய மாட்டேங்குது. வேர்ட் பை வேர்டை புக்கில் இருந்து பார்த்து போர்டில் எழுதிட்டு ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க. ஆல் ஹேப்பனிங் இன் ஒன் ஆஃப் வெல் ரெப்யூட்டட் காலேஜஸ் இன் சென்னை. நம்ம வந்து இதை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். மனப்பாடம் செய்து கடமைக்காக படிக்கக்கூடிய கல்வியினால் எந்த பயனும் கிடையாது. இந்த மாதிரியான கல்வி முறைகளெல்லாம் நம்ம படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷர், டென்ஷன், டிப்ரெஷன் ஆனது தான் மிச்சம். தரமான கல்வி வேணும். அனைவருக்கும் கல்வியெல்லாம் நம்ம தாண்டி போய் இன்றைக்கி அனைவருக்கும் தரமான கல்வி தான் இன்றைய தேவை. இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதை தான் நாங்கள் வந்து 15-16 ஆண்டுகளாக மாணவ மாணவிகளிடையே கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். கடமைக்காக நானும் டிகிரி படிச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பயோடெக்னாலஜி ஆர் எந்த ஒரு ஃபீல்டையுமே நம்ம குறை சொல்கிறதுல அர்த்தமும் இல்லை, பயனும் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின். சார், ஐ ஹேவ் அ கொஸ்டின். ஐ எம் ஸ்டடிங் பயோடெக்னாலஜி. இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? ஒய் நாட்? நீங்கள் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஐ திங்க் நீங்கள் வேறு ஏதோ துறையை பற்றி பிஸ்னஸில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் பயோடெக்னாலஜி துறையிலேலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து நல்ல இன்னும் டெப்த்துக்கு நீங்கள் போகணும். அதுக்குமே மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயோடெக்னாலஜி ரிலேட்டட் பிஸ்னஸில் நீங்கள் போனீங்கன்னா ஐ ஃபீல் தட்ஸ் பெட்டர். இல்லை வேறு ஏதோ ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா, பயோடெக்னாலஜி எனக்கு பிடிக்கல சார், நான் தெரியாமல் யாரையும் சொல்லி எடுத்துட்டேன், இப்போ நான் வந்து வேறு ஃபீல்டு மாற்றி நான் பிஸ்னஸே டேரெக்டாக பண்ணலான்னு இருக்கேன்னா அஃப்கோர்ஸ் யார் உங்களை நிறுத்த முடியும்? நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒரு நேர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த ரீலை பார்த்துட்டு மைக்ரோபயாலஜிக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குது சார் சொல்லுங்கள். அகெயின் நம்ம திரும்ப அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஹெச்டி படித்து முடிக்கணும். நீங்கள் எந்த மாதிரியான டொமைன் வந்து நீங்கள் பிஹெச்டியில் சூஸ் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசர்ச் பொசிஷன்ஸ் ஆர் ஈவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இது போன்ற வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போவுமே மாஸ்டர்ஸ் வந்து யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து பிஹெச்டி கண்டினியூ பண்ணுறது இட் வில் பி ரியலி பெட்டர். அண்ட் பிஹெச்டியுமே நான் இந்த நிகழ்ச்சிக்காக எல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிஹெச்டி அட்மிஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர்ஸ் நல்லா படிச்சிருக்கணும். பிஹெச்டி அட்மிஷன்ஸுமே பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் ஃபண்டட் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் இட்ஸ் வெரி காம்படிட்டிவ்.
அடுத்த கொஸ்டின் சார், ஆஃப்டர் பிஎஸ்சி ஜுவாலஜி கேன் ஐ சூஸ் டு ஸ்டடி எம்எஸ்சி இன் கிளினிக்கல் எம்பிரியாலஜி, இஸ் தேர் எனி ஸ்கோப் ஃபார் கிளினிக்கல் எம்பிரியாலஜி? முன்னாடியே நான் சொன்ன மாதிரிங்க, எந்த கோர்ஸுக்கும் ஸ்கோப் இல்லைன்னு யாருக்கும் சொல்வதற்குண்டான அடிப்படை உரிமையே கிடையாது. பட் நம்ம எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் நம்ம எவ்வளோ டெப்த்துக்கு போகணுன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரியான கல்விகளை கண்டிப்பாக யூஜி, பிஜி, பிஹெச்டி தேவை. தயவு செஞ்சு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்காதீங்க, நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐ டிட் பயோடெக்னாலஜி லுக்கிங் ஃபார் அ மாஸ்டர்ஸ் இன் யூஎஸ்ஏ. ஐ காட் அன் அட்மிட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ஏ டூ, பட் த விசா ஸ்லாட்ஸ் ஆர் ஸ்டாப்ட். எனி சஜஷன்ஸ்? நீங்கள் யூஎஸ்ஏல தாராளமாக பயோடெக்னாலஜி படிங்க, பிரச்சனை இல்லை. பட் பிஹெச்டிக்கு ஃபண்டிங் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், சில பேருக்கு கிடச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி அட்மிஷன் கிடச்சுமே ஃபண்டிங் இல்லாமல் கிடைக்கிது. பிஹெச்டி ஃபண்டிங் இல்லாமல் படிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. பட் நீங்கள் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து பிஹெச்டி அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்குதுனாலே 100% இட் வில் பி பேக்ட் அப் வித் ஃபண்டிங். ஸோ அதனால் பிளான் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் எப்போவுமே பயோடெக்னாலஜி பொறுத்தவரை, அதான் இந்த டைட்டில் ஆஃப் தி ப்ரோக்ராமே தான், இந்த வீடியோடைய டைட்டிலே தான். ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன்ஸில் படிக்கிறது சால சிறந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி பிஜி தமிழ்நாடுல படித்தா வேல்யூ இருக்கா, இல்லை ஃபாரினில் படித்தா தான் வேல்யூ இருக்கா சொல்லுங்கள் சார். அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க, இதுக்கு பதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கணும். நாங்கள் எப்போவுமே இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐஐடிஸ், என்ஐடிஸ் அண்ட் ஐஏஎம்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். வேறு எந்த விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரியான என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம் போன்ற கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைக்கலன்னா யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் தாராளமாக நீங்கள் போய் படிக்கலாம். ஃபர்தர் பயோடெக்னாலஜி நீங்கள் போட்டிருக்கிறதுனால பிஹெச்டியும் அவசியம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் கொஸ்டின் இருந்தாலும் படிக்கிறேன். பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ், செல் பயாலஜி, டெவலப்மெண்டல் பயாலஜி, இம்யூனாலஜி, recombinant DNA technology, microbiology, anatomy and physiology, bioinformatics, environmental science deserve such talented experienced professors. கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை பிரதர், எல்லா கோர்சஸுக்குமே டேலண்டட், டெடிக்கேட்டட், எக்ஸ்பீரியன்ஸ்ட், பேஷண்ட் ப்ரொஃபஸர்ஸ் நிச்சயமாக தேவை. பட் மெனி காலேஜஸ் ஆரண்ட் ஹேவிங் ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ். இதை நான் 15 வருஷமாக பதிவு செஞ்சிட்ருக்கேன். If colleges or universities are not having such excellent faculty, then forget about joining in these courses in these educational institutions. It's a total waste of money. To become a proper biotechnologist, you have to excel in all those areas mentioned. If not, skip the plan. 100% I completely agree. தரமான ஆசிரியர்கள் வேணும், எக்ஸலண்ட் லெபார்ட்டரிஸ் வேணும், ஃபெசிலிட்டிஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு ஹை குவாலிட்டி அண்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனை வந்து நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும். இது இல்லாமல் கடமைக்காக நம்மளும் மனப்பாடம் செஞ்சு படித்து அந்த எக்ஸாமில் போய் அப்படியே எழுதி செமிஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த செமிஸ்டர் என்னென்ன படித்தோன்றதெல்லாம் மறந்து கடைசியாக உட்காந்து பயோடெக்னாலஜி சரியில்லை, நான் திருப்பி ஐடிக்கு போகிறேன் அப்படின்னு நம்மளை நாமே வந்து சொல்லி ஏமாற்றிக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, ரெக்கார்ட் நோட். இது ஒரு பெரிய பிரச்சனைங்க நம்ம ஊரில். ரெக்கார்ட் நோட் எழுதினாலும் என்னை ஃபெயில் பண்ணாங்க, ரெக்கார்ட் நோட் எழுதாததுனால என்னை ஃபெயில் பண்ணாங்க ப்ராக்டிக்கல். அப்போது இப்போ நான் பிஹெச்டி பண்ணுறேன், பக்கமாக ரெக்கார்ட் நோட் எழுதுகிறேன், பட் திருத்ததான் யாரும் இல்லை. நீங்கள் வந்து ஏன் இன்னும் நம்ம இந்த ரெக்கார்ட் நோட் எழுதுகிறோன்றது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. அதில் கூட ஒரு நேர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இது மனசில் பதியறதுக்காக இருக்குது. வி கேன் ஹேவ் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லாருக்குமே அவங்களோட ஒப்பீனியன் இருக்குது, அதை நம்ம எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க இந்த டிஜிட்டல் ஏராவில் எதுக்கு ரெக்கார்ட் நோட்ஸ்? அதுக்கு பதிலாக அவங்களுடைய டைமை வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். அண்ட் வி அட் யூரோப் ஸ்டடி சென்டர் இந்த மனப்பாடம் செய்து படிக்கக்கூடிய கல்வி முறைகளுக்கோ, கோடியாக செலவு பண்ணி படிக்கிறதுக்கோ, இந்த ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கோ we are completely against. Biomedical engineers want any master degree for valuable? Yes, of course. Biomedical engineering நீங்கள் இந்தியாவில் ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய மாஸ்டர்ஸ் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் படிக்கலாம். இன் மை ஃபஸ்ட் டேர்ம் இன்ஜினியரிங் கோர்ஸ் எவ்ரி ஒன் வாஸ் ஆஸ்ட் டு ரைட் 2 mark question 10 times. அதான் நான் சொல்கிறேன்ல தம்பி, நம்ம வந்து கடமைக்காக படித்து, கடமைக்காக எக்ஸாம் எழுதி, கடமைக்காக டிகிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பயோடெக்னாலஜி துறையை எடுத்து படிச்சுட்டு 5 வருஷம் கழித்து ஹார்ட்லி 2 to 3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த துறையில் இருக்கிறது இல்லை. எல்லோரும் வேறு துறைக்கு போயிடுறாங்க. ஸோ அப்புறம் இதுக்கு நம்ம இந்த 4 வருஷத்தை படிக்கணும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ
பர்பஸ்ஃபுல் எஜுகேஷன் தேவை, அப்ஜெக்டிவ் எஜுகேஷன் தேவை, மாணவர்கள் நலன் கருதி உண்டான சிலபஸ், ப்ரொஃபஸர்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம் இது எல்லாமே மாறணும். இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம எதுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பதிவு செய்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கணும். இந்த கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை எங்களை ஏன் மனப்பாடம் பண்ண வைக்கிறீங்க, எங்களை ஏன் ரெக்கார்ட் நோட் எழுத வைக்கிறீங்க, எங்களுடைய லெபார்ட்டரிஸில் ஏன் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இதெல்லாம் கேட்காத வரை இன்னும் 30 இல்லைங்க 300 வருஷம் ஆனாலும் நம் கல்வி முறையில் எந்த விதமான மாற்றமும் வராது. சார் கிளாஸில் நோட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க சார், என்ன ஓல்டு பிபிடி யூஸ் பண்ணுறாங்க டீச் பண்ண, அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ முன்னாடி பேசுனது அதே கமெண்ட் தான், ரெக்கார்ட் நோட் எழுதணும், கிளாஸில் நோட்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து டிஜிட்டல் எராக ஆகிடுச்சு. ஸோ இதை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது டிசிஷன் மேக்கர்ஸ் யாராவது இருந்தாலுமே இதிலெல்லாம் நம்ம வந்து மாற்றக்கூடிய சூழல் நிச்சயமாக நிலவணும். அதற்கு எல்லா கல்வியாளர்களுடைய சப்போர்ட்டும் தேவை. சார் ஃபார் இண்டஸ்ட்ரி ஜாப் ரோல்ஸ் மாஸ்டர்ஸ் இஸ் இனஃப் ஐ திங்க். உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் பொறுத்தது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெரி ஹை எய்ம்ஸ் தான் சொல்லுவோம். எய்மை ரொம்ப ஹை லெவலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுன்றதை அதுக்கப்புறம் பார்க்க முடியும். பட் நம்ம எய்மை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் தான் அச்சீவ் பண்ணுறோன்னா அதனால் நமக்கு எதுவும் பயனுமே கிடையாது. பயோடெக்னாலஜியில் ஒரு டாப் பொசிஷனில் நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஹெச்டி தேவை. இல்லை சார் நான் மாஸ்டர்ஸோடு நிறுத்திக்கிறேன்னா அதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சில கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பயோடெக்னாலஜி படித்தவங்களுக்கு. அது மாஸ்டர்ஸ் டிகிரியோடு நிறுத்திக்கலாம். அது கைண்ட் ஆஃப் ஒரு சிமிலர் டிகிரி தான் அது அவங்க ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி கேன் கிவ் தம் ஆப்ஷன்ஸ். ஏன்னா நிகழ்ச்சி பார்க்குறவங்க ஐயோ நான் பிஹெச்டி படித்தே ஆகணுன்றது இல்லை. சில ஆப்ஷன்ஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டும் எம்ப்ளாய்மெண்ட் போகக்கூடிய ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மிக முக்கியமாக என்னென்னா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், யூஜி படிக்கணும், பிஜி படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயோடெக்னாலஜியில் இருக்குது. இல்லை சார் நான் தெரியாமல் யூஜி எடுத்துட்டேன், எனக்கு பிஹெச்டி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பிஜி இன்னும் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குமே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2025 இன்டேக் கம்ப்ளீட் பண்ணி 2026 இன்டேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி க்ளோஸ் டு இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது க்ளோஸ் டு 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல்டு. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜனவரி ஆஸ் வெல் அஸ் செப்டம்பர் பயோடெக்னாலஜி கோர்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான கோர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் மெடிசன் நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எய்தர் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸில் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நிச்சயமாக எஸ்பெஷலி யங் பயோடெக்னாலஜி ஆஸ்பிரன்ஸ் ஆர் இப்போ பயோடெக்னாலஜியில் பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனளித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ரீலுக்கு வந்து எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. 95% பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு செய்யணும்னு நினச்சோம். ஸோ தட் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் பயோடெக்னாலஜி ஆஸ்பிரன்ஸ் ஒரு ப்ராப்பர் மைண்ட் ஃப்ரேமில் இந்த கோர்சஸ்குள்ளே வருவாங்க, விச் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் யூரோப் ஸ்டடி சென்டர். சரிங்களா? இன்னும் மற்ற ஒரு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து 1 by 1 பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.